வணக்கம் நண்பர்களே. புதிய பாராளுமன்றத்திற்கான பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இலங்கையில் மகிழ்ச்சி கொண்டாட்டமாக இருக்கிறது. என்பிபி தொடர்ச்சியாக பல வெற்றிகளை பெற்றிருக்கிறது. என்பிபியினுடைய கோரிக்கை என்னவென்றால், நீங்கள் எங்களுக்கு அதிகமான ஆசனங்களை தாருங்கள், 3இல் 2 வேண்டாம் என்று ஆரம்பத்திலே குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் 3இல் 2 மக்கள் கொடுத்திருக்கின்றார்கள். அனுரகுமார் திசாநாயக்கா போகும் இடமெல்லாம் கூறிய விடயம் என்னவென்றால், பாராளுமன்றத்தை துப்புரவு செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். புதியவர்களை கொண்டு, இப்பொழுது பழைய முகங்களே இல்லை, புதியவர்களை கொண்டு இந்த பாராளுமன்றத்தை துப்புரவு செய்யுங்கள் என்று மக்கள் அவருக்கு ஆணை வழங்கி இருக்கின்றார்கள். இங்கே அரசியல் ஆய்வாளர், புலனாய்வு செய்தியாளர் நிலாம்தீன் அவர்கள் இன்று எங்களோடு இருக்கின்றார். முக்கியமாக அவர் குறிப்பிட்ட விடயங்கள் நடந்தேறி இருப்பதை நாம் பார்க்கின்றோம். கடந்த வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும் திரு நிலாம்தீன் அவர்களே. வணக்கம். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமார திசாநாயக்கா முதலாவது, 2வது சஜித் பிரேமதாசா, 3வது ரணில் என்றும் நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். 40-42 வீதம் கொண்ட வாக்குகள் அவர் எடுப்பார் என்று சொல்லியிருந்தீர்கள். 53 லட்சம் வாக்குகள் அனுர பெறுவார் என்றும் உலக ஊடக பரப்பிலே, தமிழ் ஊடக பரப்பிலே நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். அப்படியே 56 லட்சம் வாக்குகள் பெற்றிருந்தார். இந்த விடயத்தை தமிழ் ஊடக பரப்பிலே யாருமே குறிப்பிடவில்லை. நான் கூட தொடர்ச்சியாக உங்களை நான் அவதானித்து வருகின்றேன், யாருமே குறிப்பிடவில்லை இவ்வாறு. இது எப்படி நீங்கள் இந்த அளவு துல்லியமாக கணிக்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வி எனக்கு வந்தது முதலில். இல்ல, இதை அதாவது இந்த ஜேவிபி வெற்றியை பற்றி நான் ஒரு வருடமாக சொல்லலாம். இந்த அறகலைக்கு பின்பாடு ஜேவிபியின் தாக்கம் நாடு முழுவதும் கொஞ்சம் கொஞ்சமாக வேகம் எடுக்குது. இத ஒரு உளவு சாதனம் வந்து சரியா வாட்ச் பண்ணுது. அப்ப அப்படிக்குள்ள கட்டங்கட்டமாக ஏறுது. இவங்க 4 லட்சம் லாஸ்டா நடந்த ஜனாதிபதி தேர்தல் 4 லட்சம் அன்னலமாக எடுக்கப்பட்ட ஒருவர் கிராமப்புறங்களில் வேட்டையாடப்படுகின்றது. இங்குதான் அங்க வருகின்ற ஜேவிபியின் அட்டகாசம். நாடு முழுவதும், அதாவது இந்த என்ன சொல்ல, இந்த ஊடறுத்து அவங்க அந்த கிராமப்புறங்களில் வேட்டையாடுகின்றார்கள். வாக்கு வேட்டை என்று கூட சொல்லலாம். எல்லோரும் சிட்டியை பார்த்திருப்பார்கள், ஆனால் கிராமப்புறங்களில் இருந்துதான் அங்கு ஒரு மிகப்பெரிய பாய்ச்சலுக்கு அனுரவின் ஆதரவு கிளம்புகின்றது. இதை நான் கடந்த ஒரு வருடமாக மோப்ப முடித்து வந்த போதுதான் உறுதியாக நண்பர்கள் சொல்கின்ற போது யாரும் அதை நம்புவதா இல்லை. இந்த முதலைய வண்ணான் கடிக்கிறது, இந்த வண்ணானை முதலை கடிப்பது கொண்டு யாரும் இதை நம்புவதாலே. அதனாலும் அந்த ஊடக, என்னுடைய நான் நீண்ட காலமாக செய்தி கொடுத்த ஊடகம் கூட பெருசாக எடுக்கவில்லை கடந்த ஒரு வருடமாக. அப்ப அந்த தேர்தல் நெருங்கி வருகின்ற போது கூட நான் பல ஊடகங்களில் சொல்லி வந்த கருத்து என்னென்றால், அனுர முதலாம் இடம் தான். இங்கு ரணில் ஒரு தந்திரத்தை கையாண்டார். அவர் அதாவது இந்த 2ஆம் சுற்றில் ரணில் அவர்கள் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான ஒரு சகல வழிகளை செய்து வந்தார். அது முடியவில்லை. நாம் நேற்றை சொல்லியது போன்று அஜித் டோவல் வந்தது கூட இவர் வெற்றி பெறப் போகின்றார் அல்ல, அனுர முதலாவது, 2வது சஜித், ரணில் 3வது தான் சொல்லிக் கொண்டு வந்தார். இதை நாங்களும் மோப்ப முடிச்சிருந்தோம். அந்த வகையில் தான் மக்களுக்கு அதை நாங்கள் தெளிவாக துல்லியமாக சொல்ல வேண்டிய ஒரு நிலைப்பாடு வந்திருந்தது. அதுவும் இன்ஷா அல்லாஹ் அதுவும் ஒரு பாரிய வெற்றியாகவே நான் கருதுகின்றோம். ஜேவிபி இந்த அளவு வெற்றி பெறும் என்று யாரும் நம்பவில்லை. அதே போல்தான் இந்த பொது தேர்தலிலும் நீங்கள் அதை அடித்து கேட்டிருந்தீர்கள், எந்த அளவுக்கு நம்ம அது ஒரு வேடிக்கையான விடயம் அல்ல என்பதை நாங்களே சொல்லியிருந்தோம். இப்ப தமிழ் கட்சிகளை பொறுத்தளவிலே ஒரு பெரிய ஏமாற்றமாக இருக்கிறது. நீங்கள் உங்களை பார்க்கிறேன், நான் தமிழ் கட்சிகளுடைய அபிமானியாகவே கடந்த 20 வருடங்களாக உங்களை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த இடத்திலே கடந்த ஜனாதிபதி தேர்தலின் பொழுது தமிழ் தரப்பு பொது வேட்பாளரை களமிறக்க கூடாது என்று நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். ஆனாலும் களமிறக்கிய பின்னர் சங்கு சின்னத்திலே தமிழ் தரப்பு வேட்பாளருக்கு தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்றும் நீங்கள் பல நேர்காணல்களில் சொல்லியிருந்தீர்கள். மற்றும் தமிழ் மக்கள் ஒற்றுமைப்படவில்லை என்றால் தமிழர் வாக்குகள் சிதறடிக்கப்படும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எங்களுக்கு இந்த தேர்தலில் கண்கூடாக காண கிடைக்கிறது. ஆரம்பத்திலே சொல்லியிருந்தீர்கள், இப்பொழுது தமிழர் வாக்குகள் சிதறடிக்கப்பட்டுள்ளதா, குதறப்பட்டுள்ளதா? யாழ்ப்பாணத்தை பார்த்தா என்பிபி வெற்றி பெற்றிருக்கிறது. தமிழ் மக்கள் என்பிபிக்கு அள்ளி வாக்குகளை செலுத்தி இருக்கின்றார்கள். இது சிதறடிக்கப்பட்டுள்ளது என்று நீங்கள் சொல்ல வருகின்றீர்களா? எனக்கு விவரமா இதை சொல்லுங்க.
அதாவது நான் ஒரு நீண்ட காலமாக அந்த தமிழ் அமைப்பை சொல்வதன் காரணம் என்னென்றால், தமிழ் கட்சி இங்கு முஸ்லிம்கள் வாழ வேண்டுமென்றால் தமிழ் கட்சி தேவைப்படுகின்றது. இங்கு முஸ்லிம்களின் இருப்பிடம் ஒரு பாதுகாக்கப்பட வேண்டுமென்றால் தமிழ் கட்சியும் தமிழ் ஆட்சியும் தேவைப்படுகின்றது. எல்லோரும் சொல்லுவது நான் ஒரு தமிழ் கட்சி ஆதரவாளர் என்று சொல்லுகின்றார்கள். சரி, நான் அதை ஏற்றுக்கொள்வோம், அப்படியே இருக்கட்டும். இங்கு தமிழ் கட்சிகள் இல்லை என்றால் முஸ்லிம்களின் ஒரு இருப்பிடம் மட்டுமில்லை, அவங்களின் ஒரு அவங்களின் ஒரு ஒரு இருப்பிடத்து மட்டுமல்ல, எல்லா விடயங்களிலும் அது ஒரு கேள்விக்குறையாக முடியும். ஏனென்றால் இங்கு இந்த முஸ்லிம்களும் தமிழ்களும் சில இடங்களில் வேற்றுமை பட்டாலும், சில இடங்களில் அவனுக்கு மனக்கசப்பு பட்டாலும், முஸ்லிம்களுக்கு ஒரு ஒரு பிரச்சனை, ஒரு தேசிய பிரச்சனை வருகின்ற போது நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்பது தமிழ் கட்சிகள் தான். அதிலும் குறிப்பா இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பில் சகல இந்த சோனா எம்பிக்களும் வாய்ப்பொத்தி மௌனமாக அஞ்சி ஒடுங்கியிருந்தார்கள். அந்த நிலைமையில் எங்கள் ஸ்ரீதரன் அண்ணன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் ஒரு கலக்கினார் முஸ்லிம்களுக்காக. அப்படியாக இந்த தமிழ் கட்சி இல்லை என்றால் எங்கள் இருப்பிடம் மிக கேள்விக்குறியாக மாறிவிடும். நான் அது அடிக்கடி சொல்வதுதான், தமிழர்களும் தமிழ் மக்களும் ஒற்றுமைப்படவில்லை என்றால் தமிழ் கட்சிகளின் வாக்குகள் சேரப்படும் அல்ல குதரப்படாது நடந்திருக்குது. இதை நான் நீண்ட காலம் செய்தி கொடுத்த ஊடகத்தில் நான் பல தடவை சொல்லியிருந்தேன், பல நேர்காணல் சொல்லியிருந்தேன். தமிழ் மக்கள் ஒற்றுமைப்பட வேண்டும், ஒற்றுமை இல்லை என்றால் அவங்களை சக்தி பூர்வம் என்று நான் கூட சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன், நீங்கள் கேட்டிருந்தீர்கள் 140 ஆசனம் கிடைக்குமா ஒரு கேள்விக்குறியாக. இல்லை, இந்த நிலைமையை பார்க்கின்ற போது 150 தாண்டி விடும் என்று நான் என்ன சொல்லியிருந்தேன், ஒரு நரோவில் தான் ஜேவிபி யாழ்ப்பாணம் ஒன்று கிடைக்க போனது. அதையெல்லாம் அவர் லாஸ்ட் மீட்டிங் கொண்டு போட்டு அனுரே சும்மா துவம்சமாய் அடிச்சு கலைக்கிறது 3 கிடைச்சிருக்கு. இது ஒரு மிகவும் ஒரு கசப்பான விடயம். அதாவது யாழ்ப்பாணத்தில் 3 ஆசனம் கிடைக்கவில்லை, அவ்வளவு டூத் கிடைக்குது. நான் 150 தாண்டும்னு சொல்லியிருந்தாலும் அது தமிழ் வாக்குகள் போய் சேரக்கூடாது. இப்ப தமிழும் சேர்ந்துதான் 159 ஆசனம் என்கின்ற போது இலங்கையில் இது ஒரு வரலாறு. ஆனால் நான் என்ன நினைக்கின்றால், தமிழ் தரப்புகள் தனியாக வாக்குகளை எடுத்து ஆட்சிக்குள் போக போகணும் என்றில் அவர் அனுர செல்வது, நாங்கள் டூத் எடுத்தாலும் கூட தமிழ் முஸ்லிம் முக்கியமான எம்பிக்கள் எடுத்து நாங்கள் தேசிய அரசாங்கம் கொண்டு செல்ல போகின்றோம் என்று. இப்பவும் அதான் நடக்க போகின்றது. தேவையில்லை என்றாலும் ஒருவரை இருவரை அங்க உள்ளவர்களை வைத்து அமைத்து கொண்டு போகிறார்கள். ஆனால் தமிழ் வாக்குகள் சேரப்படுவதை நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அது அங்குள்ள வடக்கில் உள்ள தமிழ் தலைவர்களின் குறைபாடு. அதாவது அங்கு வந்துட்டேன்னு இந்த முதியோர் இல்லம், முதியோர்கள் கலைக்கப்பட வேண்டும், இளைஞர்கள் உள்புகுத்தப்படும் என்று நான் நீண்ட காலமாக சொல்லி பார்க்கின்றேன். அதை அவர்கள் கணக்கில் எடுத்தா போல் இல்லை. இது இப்போது அவளுக்கு ஒரு பாடமாக அமையட்டும். 5 ஆண்டுக்கு நிச்சயமாக இந்த தமிழ் கட்சிகள் எழும்புவதாக தெரியவில்லை. அவளுக்குள்ள ஒரு கலகலப்பு, அவருக்குள்ள விரக்தி மனப்பான்மை இப்படி எல்லாம் இருக்கிற போது வாக்கு குறைந்தாலும் கூட 3 ஆசனம் வடக்கில் இருந்து ஒரு சிங்கள தேசிய கட்சி கிடைத்திடும் என்பது அது ஒரு கவலையான விடயமா தான் நான் பார்க்கின்றேன். ஆனால் இப்ப அரசியல் விமர்சகர்கள் குறிப்பிடுகின்றார்கள், முக்கியமாக யாழ்ப்பாணத்துக்கு அவர் வருகை தந்தது போல கிழக்குக்கும் அவர் வருகை தந்து முயற்சி செய்திருந்தார், கிழக்கிலையும் அதிகமானவர்கள் வாக்கு போட்டிருப்பார்கள் என்று. அப்படியா நிலைமை இருந்தது? நான் கிழக்கில், அதாவது மட்டக்களப்பில் நான் சொல்லியிருந்து ஒரு ஆசனம் தான், அவங்க ஒன்றுதான் கிடைச்சிருக்கிறது. அங்கு வேடிக்கை என்னவென்றால், இவர் சாணக்கியன் ஒரு வாலிபர் மட்டுமல்ல, பிள்ளையானுடன் மல்லு கட்டியவர். எல்லா இடங்களும், அது டிடிசி மீட்டிங்கா இருக்கட்டும், பொது சேவையா இருக்கட்டும், எல்லா இடங்களும் களத்தில் நின்று போலீஸையும் பாராமல் களத்தில் மல்லு காட்டினார். அவருக்கு நினைக்கும் 62,500 வாக்கு அவருக்கான தனி விருப்பு. இதுவும் ஒரு சாதனை தான். மட்டக்களப்பில் சாணக்கியன் சாதனை. இது எதை சொல்லுகின்றது? கிழக்கில் அவங்கள ஜேவிபி மாற்றம் வரவில்லையே, வடக்கில் மாத்திரம் என்றால் வடக்கில் அதிருப்தி. சங்குக்கு ஒருவர் அங்களை சுமந்திரண்ட கூத்து, இந்த கூத்தெல்லாம் மக்கள் ரசிக்கலை. அவங்கள் ரசிப்பது மக்களுக்காக. அதான் நான் என்ன சொன்னேன், மக்களுக்காக ஒரு எம்பியாக, இல்லாட்டி மக்கள் பிரதிநிதியாக, இல்லாட்டி மக்களின் ஒரு காப்பாளனாக நீங்கள் மாறவில்லை என்றால் உங்கள் வீடு உடைக்கப்பட்டிருக்குது. ஆனா மட்டக்களப்பில முடியல. மட்டக்களப்புன்னு பிள்ளையான ஆதிக்கம், அவர் அச்சம் கூட இல்லாமல், அவர் ஒரு பயமும் இல்லாமல். எனில் மட்டக்களப்பில் நான் புறப்பட தகவலையும் பார்த்தால் பிள்ளையானுக்கு பயந்திருந்தார்கள். மிக அதிகமான மக்கள் என்னுடன் தொடர்ந்து பேசுகின்றார்கள். அச்சமாக இருந்தால் என்ன காரணம் என்றால், அங்க மேல் இருந்த ஆட்சி அப்படி மஹிந்தன் கோட்டையன் இப்படியான இருக்கக்குள்ள நிச்சயமாக அவர் ஆட்சியில், அதாவது பிள்ளையான் ஆட்சியில் இல்லாமல் போனாலும் கூட அவன் ஆதிக்கம் உங்களுக்கு இருந்துச்சு. ஏன்னா மஹிந்தன் உறவு, கோட்டையர் உறவு அப்படி. இப்ப அந்த பயம் அச்சம் கலந்திருக்கு. ஆனால் இவைகளெல்லாம் பார்க்காம சாணக்கியன் எல்லா விடயங்களிலும் பொதுமக்கள் நலன் கருதி
சாணக்கியன் அவருக்கு மல்லு காட்டித்தான் அவர் சில விடயங்களை அங்கு உடைத்திருந்தார். அதாவது இவங்களோட அத்துமுறல்கள், பிறகு சிங்கள பேரினவாதத்துக்கான ஆதரவு படலங்கள் என்று பிள்ளையான் கொண்டு வருகின்ற போது சாணக்கியன் மிகவும் தைரியமாக மோதி இருந்தார். பல இடங்களில் பல வீடியோக்கள் வந்திருந்தது. அந்த வகையில் மக்கள் மத்தியில் சாணக்கியன் செல்வாக்கை பிள்ளையானால் வெற்றி பெற முடியவில்லை. இப்ப யாழ்ப்பாணத்தை பொறுத்தளவில் ஊசி 17வது சுயேட்சை குழு வெற்றி பெற்றிருக்கிறது, ஒரு ஆசனத்தை பெற்றிருக்கிறது. சுயேட்சை குழு யாழ்ப்பாணத்தில் இப்ப தமிழரசு கட்சியினுடைய அதிருப்தியின் காரணமாக இந்த வெற்றி கிடைத்திருக்கிறது என்று சொல்ல வருகின்றீர்களா? அதிருப்தி மட்டுமல்ல, நாங்கள் ஆரம்பத்தில் இந்த ஊசிக்காரரை சொல்லியிருந்தோம். அவர் ஊசிக்காரருக்கு அவர் ஒரு விளையாட்டு பிள்ளை. முதலாவது அவரை போட்டிக்கிறாங்க, எடுத்துக்கிறாங்க. அது என்னமோ நமக்கு தெரியல. ஊசிக்காரர் நல்ல நேர்மை அறிந்திருந்தா இந்த ஜேவிபிக்கு ஒரு 3 ஆசனம் அவரு தான் கிடைத்திருக்கும். ஊசிக்காரர் ஒரு விளையாட்டு பிள்ளை, அவர் வாலிபர் விளையாட்டு பிள்ளை, காதல் மன்னன் அப்படின்னு நாங்க சொல்லலாம். அப்படியான ஒரு விளையாட்டுக்காரருக்கு இவ்வளவு தூரம் பார்க்க போட்டிக்காரன்னு சொன்னால் அவர் இந்த வைத்திய மாஃபியாக்களுக்கு அவர் குரல் கொடுத்தார். உண்மையிலே அது எல்லாத்துக்கும் அப்பா இந்த வைத்திய மாஃபியாக்கள் இந்த மக்களை என்னென்ன வெளிநாட்டு காசு வருகிறான்னு சொல்லி எதற்கெடுத்தாலும் இந்த ஒரு கொள்ளைக்காலம், இந்த பகல் கொள்ளைக்காரர்கள், அங்க உள்ள டாக்டர்கள் பகல் கொள்ளைக்காரர்கள் இந்த மாஃபியாக்களை அவர் அதுக்காக மோதினார். இப்ப அவர் பாருங்கள், அந்த வெற்றி என்பது ஒரு விளையாட்டாக பார்க்கப்பட்டாலும் இந்த மாஃபியாக்களுக்கு வகுத்தை கலக்கும் அளவுக்கு அவர் பார்லிமெண்ட் செய்யப்பட போகின்றார். அது மட்டுமல்ல, இனி அவர் எந்த இடங்களும் எந்த நிமிடங்களும் கூறலாம். வைத்தியத்துக்குள்ள கூறலாம், டிஎஸ்எஃப்க்குள்ள கூறலாம், பனையாபித்துக்குள்ள கூறலாம். மக்கள் பிரதிநிதி, அதை தடுக்க இயலாது. அவரு கூட போலீஸ் காவல் 2-3-4 காவல் வரும். போலீஸின் துப்பாக்கி தீட்டாவில் போயிட்டு அலட்ட அந்த மனுஷன் காட்ட போது கூத்து நான் நினைக்கல எல்லோரும் அடங்கி போவாங்க. அந்த மாதிரி தான் ஒரு நிலைமை ஏற்படும். எல்லாவற்றையும் எல்லா மாஃபியாக்கள் மாத்திரமல்ல எல்லா விடயங்களையும் மக்கள் விரோத செயல்களை தட்டி கேட்கும் ஒரு தளபதியாக இந்த ஊசி மாறப்போகுது. அப்ப அது ஒரு பிரச்சனையாக வரப்போகுது. பிரச்சனை என்றால் எல்லோரையும் கடந்து விளையாட்டு புள்ள, காதல் மன்னன், வேறு விடயம் எல்லோரையும் கடந்து பாருங்கள், யாழ்ப்பாண மாவட்டம் நாங்கள் ஒருபோதும் அவரை தடுக்கவில்லை, எதிர்பார்க்கவில்லை. அதாவது ஒன்றுதான் அவங்க 3 ஆசனம் எதிர்பார்த்தா ஒன்று. இந்த ஒன்று கிடைக்கும் என்ற நோக்கத்திலேயும் ஜேவிபி தாக்கம் செலுத்த போனதை நான் வடக்கிலே சொல்ல போனால் கடைசிக்கு நான் ஒரு சோனகம் இந்த வாக்கை பிரித்து என் மேல் ஒரு பழி வரக்கூடாது. அதற்காக தான் நான் வடக்கை பத்தி நான் பேசவே இல்லை. ஏனெனில் அங்க சுமந்திரன் தோல்வி பெற போகிறார். அதை ஒரு கூட்டம் ஆதரிக்கும், ஒரு கூட்டம் எதிர்க்கும். அப்புறம் எப்படி பார்த்தா நான் ஒரு ஜேவிபி 1க்கு பார்த்து 3க்கு வந்துட்டு நாம சொன்னதுக்கு பிற்பாடு கடைசி மீட்டிங் ஒன்று போட்டிருந்தார் அனுரை. அது ஒரு மிகப்பெரிய சுனாமி அலை. அதை நான் சொல்லியிருந்தேன். அனுரவின் சுனாமி அலையில் நிறைய வீடுகள் அடிபட போகுது. அங்க உள்ள வீடு, இங்க உள்ள வீடு அடிபட போகுது. முஸ்லிம் எல்லாம் அடிச்சு கலைக்கு போயிருக்குது. எனவே ஒரு தாக்கம் செலுத்த போகுது. எதிர்வரும் காலங்களில் அவர் ஊசிக்கார வைத்தியர் மிகப்பெரிய ஒரு அமளி சுமளி ஆக்க போகின்றார். அமர்க்களமாகவும் இருக்கும். அது இப்ப நீங்க டாக்டர் அர்ச்சுனாவை நீங்க வரவேற்கிறீர்களா? உங்களுடைய மனநிலை என்ன உண்மையில? இல்ல, வரவேற்புக்கு அப்ப நாம் என்ன வரவேற்பு? நம்ம போட்டு போட சொன்னோமா, இல்ல போட வேணாம்னு சொல்லமா? அவரை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதை ஒரு ஜனநாயக ரீதியில ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். அது எந்த ஊடகம் அவரை எதிர்த்தாலும் மக்கள் விரும்பி அவருக்கு யாழ்ப்பாண மாவட்டம் முழுவதும் அவருக்கு வாக்களிச்சிருக்கிறார்கள். இனி யார் எதிர்த்தாலும், நாம் எதிர்த்தாலும், எவர் எதிர்த்தாலும் ஒரு எம்பி. எனவே அவர் ஒரு எம்பி, அவர் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். அவர் எந்த பக்கம் நிற்பார்? பார்லிமெண்ட்ல எதிர்கட்சி மாதிரி யாரும் அவர் உள்ளுக்கு தேவையில்லை. சில வேலை போய் சேரலாம், அனுரைகிட்ட போய் நின்று நானும் கட்சிக்குள்ள வரணும் மாதிரி போகலாம். அதெல்லாம் ஒரு விடயமே கிடையாது. எனவே அவரை நாம் எதிர்ப்பதற்கால் அவரை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்காங்க, ஊடகங்களை ஏற்றுக்கொள்ள வேணும், அவரை வளர்க்க வேணும். அவர் தான் ஒண்ணும் சொல்லி கேட்க மாட்டாரு. அவர் எல்லாம் தனக்கு தான் தெரியுமென்னு நினைப்பார். தங்கவேல் மாதிரி தனக்கு தான் எல்லாம் தெரியுமென்னு. நானும் கூட பல தடவைகள் குறிப்பிட்டிருந்தேன், அவர் தன்னுடைய பேஸ்புக்கை கட்டுப்படுத்த வேண்டும், அவர் கருத்து கூறுவதை கட்டுப்படுத்த வேண்டும், அப்பொழுது அவருக்கான ஆதரவு அலை இன்னும் அதிகரித்திருக்கும் என்று நீங்கள் கூறுவதைத்தான் நானும் என்னுடைய சேனலில் கூறியிருந்தேன். சரி, இப்ப நீங்கள் எதிர்ப்பு கூறியபடி டக்ளஸ் தேவானந்தா மற்றும் பிள்ளையான் ஆகியோர் வெற்றி பெறவில்லையே, தோல்வி கண்டுள்ளார்கள். அப்படியே நீங்கள் சொன்னது போன்று ஹிஸ்புல்லா வெற்றி பெற்றிருக்கின்றார். இங்கே உங்கள் பார்வை எப்படி இருக்கிறது? அதாவது நான் மக்கள் மனங்களை வடக்கில் பெரிதாக ஆதிக்கம் செலுத்தாவிட்டாலும் கடந்த சுமார் 34 ஆண்டு காலமாக இருக்கின்றார் தேவானந்த் அவர்கள். அவர் மீது பல குற்றச்சாட்டுகள் இனித்தான் வெளிவரப் போகின்றது. ஆனாலும் அவர் மக்களுக்கு நிறைய பணிகள் செய்திருக்கிறார், அவரை சுற்றியுள்ளவர்களுக்கு செய்திருக்கின்றார். நீண்ட கால அரசியல். அந்த வகையில் மக்கள் அவரை ஏமாற்றாமல் வாக்களிப்பார்கள் எதிர்பார்த்தேன்.
அதே போன்று மட்டக்களப்பிலும் அதே நான் அங்க சென்ற வெற்றியை நான் அவர் தோல்வியில் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதெல்லாம் தோற்கடிக்க வேண்டியவர்கள் தான். ஆனால் டக்ளஸை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு மிகப்பெரிய பழுத்த அரசியல்வாதி. மஹிந்தருக்கு முன்பாக சந்திரிகா காலம் தொட்டு அவர் ஆட்சியில் இருக்கின்றார். அந்த வகையில் அவருடைய சேவை அப்போது தேவைப்பட்டன. நான் ஏனெனில் புலிகள் அரசை வெறுத்த போது அவர் ஏதோ ஒரு வகையில் அவர் உயிரை காப்பாற்றிக் கொண்டு முடிந்த வரைக்கும் வடக்கில் அவர் சில பணிகளை செய்திருக்கின்றார். அதாவது அவர் குற்றச்சாட்டுகள் ஒரு புறம் இருக்க அவர் நல்ல பணிகள் செய்திருக்கின்றார். அதே போன்று பிள்ளையானும் கூட மக்களால் தெரிவு செய்யப்பட்ட. நான் என்ன சொன்னேன், இவங்களாம் மக்களால் தோற்கடிக்க வேண்டும். மக்கள் சமயம் பார்த்து அடித்திருக்கின்றார்கள். இதை நாங்கள் நன்கு கவனிக்க வேண்டும். மக்களை நீங்க எப்போதும் இந்த கிள்ளுக்கீரியாக எடுக்கக்கூடாது. பாருங்க, நீங்க ஒரு அணி இருந்துகிட்டு நீங்க காணி பிடிப்பீங்களாம், நீங்க மட்டும் அனுபவிப்பீங்களாம், உங்களை சுற்றிக்குள்ளாக அனுபவிப்பீங்களாம், பார்க்க மட்டும் மக்கள் போகணுமாம். இதையெல்லாம் மக்கள் பார்த்துக்கொண்டு சமயம் பார்த்து சாத்தி இருக்கின்றார்கள். அது சரியா சொல்ல போனா சுவத்துல வச்சு சாத்திருக்கிறார்கள். எனவே இது மக்களின் ஒரு அபார வெற்றியாக பார்க்கிறேன். என்னுடைய கணிப்பீடு அது தவறு இருந்தாலும் கிஸ்புல்லா வெல்ல போவது அது எல்லோரும் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான். ஏனெனில் காத்தாங்குடியின் மன்னர் அவர், காத்தாங்குடி ஹீரோ அவர், நிறைய மக்களுக்கு செய்திருக்கின்றார். அவர் மிகப்பெரிய பணிகளை ஹிஸ்புல்லா செய்திருக்கின்றார். அவர் வெற்றி என்பது சிம்பிளாக வெல்லக்கூடியதுதான். எனவே அவரை வெற்றியை நாங்கள் சொல்லப்பட்டாலும் அங்க பார்க்கப்பட்டதுதான். டக்ளஸ் தேவானந்தா, பிள்ளையான் போன்றவர்கள் மக்களால் தோற்கடிக்கப்பட வேண்டும். நான் பலமுறை சொல்லியிருந்தேன், அதை மக்கள் சரியாக செய்திருக்க என்று பார்க்கின்றேன். எங்களுடைய கணிப்பீடு அதில் பிழை என்றாலும் சர்க்கல் என்றாலும் அது மக்களின் தீர்ப்பாக நாங்கள் பார்க்கலாம். இப்பொழுது முக்கியமான விடயத்திற்கு வருவோம். டக்ளஸ் தேவானந்தா, பிள்ளையான் தோல்வி கண்ட நிலையிலே இவர்கள் இருவர் மீதும் பல குற்றச்சாட்டுகள் நிலுவையில் இருக்கின்றன. வழக்குகள் மீண்டும் எடுக்கப்படுமா? இவர்களுடைய அரசியல் பயணம் எப்படி இருக்கும் என்று நீங்கள் கருதுகின்றீர்கள்? முதல்ல டக்ளஸ் எடுத்துக்கொண்டால் அவர், நான் நினைக்கவில்லை இனி அரசியல் முடிந்த கதை, அவங்களோட அரசியல் முடிந்த கதை. டக்ளஸ் மீது இதுவரைக்கும் பலமான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படவில்லை. ஏராளமான குற்றச்சாட்டுகள் வெளிவரப் போகின்றது. வழக்கு கோடு என்று வருகின்ற போது இவர்கள் கையில் அதிகாரம் இல்லை. வேறு ஆட்சி எது சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. நீதி நியாயமான சட்டவாக்க ஆட்சி செல்ல போகின்றது. அப்படியானால் அவர் நீதியின் பக்கம் நிறுத்தப்பட்டால் நிச்சயமாக டக்ளஸ் தேவானந்தா கை செய்யப்படுவார். அவர் மீது நிறைய குற்றச்சாட்டுகள் வெளிவரப் போகின்றது. கோவைகள் கிளம்ப போகின்றது. கொஞ்சம் பொறுத்திருந்தோம்னால் டக்ளஸ் தேவானந்தா மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் எதிர்க்கப்படாது. கர்மா வரும். நான் மீண்டும் சொல்வேன், கர்மா சுத்தி அடிக்கும். பிள்ளையானை எடுத்துக்கொண்டாலும் மஹிந்தர் காலம் தொட்டு கோட்டையங்காலம் தொட்டு ஏராளமான கொலைகள் நடந்திருப்பதாக, மஹிந்தனுக்கு தேவையான கொலைகளும் கோட்டையனுக்கு தேவையான கொலைகளும் செய்யப்பட்டுள்ளதாக பல வகையான குற்றச்சாட்டுகள் பிள்ளையான் மேல் இருக்கின்றது. இப்போது அவர் மாகாண சபை தேர்தல் வருகின்ற போது மாகாணத்தில் போட்டியிடுவார். நிச்சயமாக அனுரவின் ஆட்சி குழுவங்களை எடுக்கவே மாட்டார்கள். இதைத்தான் நான் சொல்லியிருந்தேன் கடந்த 2-3 நேர்காணலில். நிச்சயமாக இவர்கள் எடுக்க மாட்டார்கள். இந்த மாதிரி கரை படைந்த கைகளையும் இரத்த கரை படிந்தவர்களையும் நிச்சயமாக அனுரவின் ஆட்சிக்குள் அவர்கள் எடுக்க மாட்டார். அவர்கள் ஒரு விதமான போராட்டத்தில் கொண்டாலும் மக்களை அழித்தவர்களை ஜேவிபி மேல குற்றம் சொல்ல போறாங்க. ஜேவிபி யாரை சுட்டது? அரசாங்கத்துக்கு ஆதரவாக இயங்கியவர்களையும் அவர்கள் எதிராக நின்றவன் தான் கொண்டார். இது அப்படி இல்லையே. வடக்கில் மக்கள் போராட்டமாக நின்றவர் தான் இவர்கள் சுட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த கரைபடைந்த இரத்த கரைபடைந்த கைகளை எல்லாம் நீதிமன்றங்களில் நிறுத்த வேண்டிய ஒரு தேவையும் நிச்சயமாக இவர்கள் கை செய்யப்படுவது மிக மிக அதிக வாய்ப்பு இருப்பதாக நான் கருதுகிறேன். அது எப்போது என்றால் ஒரு மிக விரைவில் அதெல்லாம் ஃபைல் எல்லாம் தூசி தட்டி கிளப்புகின்ற போது 6 மாதமோ 4 மாதமோ இவர்கள் ஆங்காங்கு யாழ்ப்பாணத்திலோ அல்லது கொழும்பிலோ இவர்கள் நீதிமன்ற உத்தரவின் பேரில் வாக்குமூலங்கள் கொடுக்கப்படும். அந்த வாக்குமூலங்கள் மூலமாக இவர்கள் இருவரும் மட்டுமல்ல மிக பலரும் கை செய்வதற்கான மிக மிக அதிக வாய்ப்பு இருக்க நான் சொல்லுவேன். இப்ப பிள்ளையான் மீது வழக்குகள் இருக்கின்றன. ஆனால் டக்ளஸ் தேவானந்தா மீது என்ன வழக்குகள் இருக்கின்றன தற்பொழுது? அவர் மீது இதுவரை நான் எந்த ஒரு வழக்கும் வரவில்லை. அவர் மீது பல தமிழ் வாலிபர்களின் கொலை பற்றிய ஒரு நிறைய விடயம் இருக்கின்றது. அதை யாரு கையில் எடுக்க போகின்றார்கள்? வடக்கில் இருந்து இப்போது அவங்களுக்கு அதிகாரம் இல்லை, அவருடைய கையில பாதுகாப்பு இல்லை, ஆயுதம் பாவிக்கலாது, அச்சமில்ல பயமில்லை என்கின்ற போது ஆட்கடத்தல்கள், வெள்ளை வேன் கடத்தல், அப்படி பல வகையான கேஸ் இருக்கின்றது. இந்த கேசுகளில் சம்பந்தப்பட்ட குடும்பத்தினர் ஏற்கனவே அவங்க ஒரு பொலிஸ்ல எஞ்சி வச்சிருப்பாங்க, ஒரு 30-40 ஆண்டுகள் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் இப்ப கிளப்புகின்ற போது நிச்சயமாக சட்டம் தன் கடமையை செய்ய வருகின்ற போது நிச்சயமாக கண்டிக்கப்படுவார்கள், தண்டிக்கப்படுவார்கள். அவர் மீது எந்த விதமான குற்றச்சாட்டு நான் அறிய சுமத்தப்படவில்லை. ஆனால் வெளியில் அவர் மீது பல வகையான விடயங்கள் இருக்கின்றது.
மறைந்திருக்கின்றது, ஒளிந்திருக்கின்றது. அதை அங்க வடக்கில் நிறைய யாழ்ப்பாணத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய இருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் தட்டி தூசி தட்டுக்கு அவர்கள் அந்த விடயங்களை தூசி தட்டுகின்ற போது நிச்சயமாக அவர் மீது முறைப்பாடுகளும் வழக்குகளும் கோவைகளும் மாறும் நான் எதிர்பார்க்கின்றேன். இப்ப நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் தமிழ் மக்கள் ஜேவிபி அலைக்குள் அள்ளுண்டு போகாமல் வீட்டு சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்று பகிரங்கமாக நீங்கள் அறைகூவல் விடுத்திருந்தீர்கள். பலர் உங்களை விமர்சித்திருந்தார்கள். நீங்கள் ஒரு முஸ்லிமாக இருந்து கொண்டு வீட்டு சின்னத்துக்காக வக்காலத்து வாங்குகின்றீர்கள் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் தமிழ் மக்களின் பாரம்பரிய வீட்டு சின்னம் இந்த அளவு வீழ்ச்சிக்கு உண்மையில் என்ன காரணம்? அது அதிருப்தியார் முதல் காண. அதாவது இந்த வீட்டு சின்ன பெரிசுகள் கொஞ்சம் சரியான ஈடுபாடு இல்லை. இப்ப மட்டக்களப்பில் இவர் சாணக்கியன் ஆக்டிவிட்டி போல அவங்க இல்ல. மக்கள் பிரச்சனை ஒன்றும் இல்லை. பார்லிமெண்ட் போவாங்க, தூங்குவாங்க. அதை நான் சொல்லுவது வடக்கில் இருப்பது வீட்டு சின்னம் என்பது அது முதியோர் இல்லத்தின் சின்னம். அது மாற்றப்பட வேண்டும் என்று தான் நான் சொன்னேன். அதை நீங்க சொன்ன மாதிரி என் மீது மிகப்பெரிய அம்பரியப்பட்டது. வீட்டுக்கு எதிர்ப்பாளர்கள் இந்த சங்கில வந்தாங்களா, நாங்க சங்கொண்டு எதிர்பார்த்தோம். அவர்கள் தவறாஜா வெள்ளுவாடு சங்க இல்லாம யாரு கொண்டு வந்தீங்க? வீட்டு சின்னத்தை பிரிச்சவங்க யாரு? அப்ப சுமந்திரன் எதிர்ப்புக்காக நீங்க சங்கு மங்கு மங்கெல்லாம் கொண்டு வச்சு வருவீங்களா? வீட்டுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னது இந்த அலைக்குள்ள போகக்கூடாது. அது முஸ்லிம்களுக்கும் ஒரு பாதுகாப்பு இருக்கு, தமிழ் மக்களுக்கும் ஒரு இருப்பிடம் இருக்குல்ல. தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனம், பாதிக்கப்பட்ட இனம். அந்த இனத்துக்கு ஒரு 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 தனி ரகம் இருக்குல்ல. முஸ்லிம்கள் போன்று வார வார ஆட்சிக்குள்ள பூந்து கூட பிசினஸ் செய்யற பாட்டிலேயே அது. அப்ப அந்த அவங்கள் ஒரு 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 கொள்கை ரீதியாக போனவர்கள், அவர்கள் கொள்கையின் பக்கம் போனவர்கள். அது ஒரு தேசிய இனம், பாதிக்கப்பட்ட இனம், அது ஒரு விடுதலை நோக்கிய இனம். முஸ்லிம்களுக்கு அப்படி இல்லையே. எவன் வந்தாலும் ஓகே, எந்த பக்கம் வந்தாலும் ஓகே, எந்த பணம் வந்தாலும் ஓகே, எந்த பெட்டி வந்தாலும் ஓகே. அப்படி இல்லையே தமிழ் கட்சிகள். அவர்கள் மக்களுக்காக வென்றவர்கள். இந்த பெருசுகள் சம்பந்தரும் இருந்தாலும் கூட அது சம்பந்தர் இறப்புக்கு போனது பெருசுகள் எல்லாம் கொஞ்சம் கூத்து காட்ட ஆரம்பிச்சிச்சு. அதில் தான் இந்த வீழ்ச்சி காரணம். அதிருப்தி தான் காணும். இல்லாட்டி இந்த ஊசி சின்னம் எல்லாம் வர வாய்ப்பு இல்லை. அதிருப்தி. வீட்டு சின்னம் ஒருபோதும் வீட்டு சின்னம் மாறக்கூடாது. வீட்டுக்குள் இருப்பவர்கள் மாற வேண்டும் என்பதை நான் எப்போதும் வலியுறுத்தி வருகின்றேன். இப்பொழுது வடக்கில் தமிழ் கட்சிகள் வீழ்ச்சி கண்டாலும் மட்டக்களப்பில் தமிழ் கட்சி 3 இடங்களை இந்த நேரத்தில் பெற்றுள்ளதே அது சாதனை தானே? நிச்சயமா சாதனை தான். சோதனையான காலங்களில் சாணக்கியன் சாதனை. இது ஒரு சோதனை காலம். வீட்டு சின்னத்துக்கு இது ஒரு சோதனை காலம். அனுரோட சுனாமி அலை. இந்த சுனாமி அலைக்குள்ள மட்டக்களப்பை காப்பாத்தி வச்சுக்காரு. அது பெரிய ஒரு விடயம். என்றால் அங்கேயும் மட்டக்களப்பிலையும் அனுர வந்து போனார், ஒரு கலக்கினார். அதுக்கெல்லாம் அசைஞ்சு கொடுக்கலையே. அப்ப மக்கள் மாறலையே. மட்டக்களப்பு தமிழ் மக்கள் அது எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி தானே. அப்படி சாணக்கியன்ற இந்த சோதனை காலம், அதாவது தமிழ் கட்சிக்கும் வீட்டு சின்ன ஒரு சோதனை காலம். கண்டவங்க எல்லாம் வந்து பூந்து வீட்டை பிரிச்சுக்கு ஆளுக்கு துண்டு கொண்டு போக நேரத்தில சாணக்கியன் ஒரு வாலிபர் மிக தைரியமா நின்று, அதுவும் பிள்ளையாண்ட கோஷ்டியோட தனியே நின்று மோதி ஒரு 3 ஆசனம், நான் 2 தான் சொல்லியிருந்தேன், 3 ஆசனம் என்னோட ஊடகக்காரங்க சொல்லியிருந்தாங்க. 3 ஆசனம் பெற்றது என்பது சோதனை காலங்களில் சாணக்கியனின் சாதனையும் அடித்து சொல்லுவீங்க. இப்ப டக்ளஸ் தேவானந்தாவினுடைய நிலைமையில் நீங்கள் குறிப்பிட்ட ஒரு விடயத்தை நான் இப்பொழுது மீண்டும் கேட்க நினைக்கின்றேன். அவர் 34 வருடங்களாக நான் பார்த்திருக்கிறேன். அவர் அலுவலகத்தில் இருந்து கொண்டு மக்களினுடைய குறைகளை கேட்டு தீவு பகுதியை முழுமையாக ஆக்கிரமித்து அந்த விடயங்களை அவர் ஏதோ செய்து கொண்டிருந்தார். ஆனால் இந்த நிலையில் அவர் தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றார். நீங்களே எதிர்பார்க்கவில்லை டக்ளஸ் தேவானந்தா தோற்கடிக்கப்படுவார் என்று. ஆனால் இந்த நிலைமையில் அவருடைய தோல்விக்கான காரணம் என்ன? உண்மையில் என்பிபி அலையா அல்லது அவரின் மீது மக்கள் வெறுப்படைய காரணம் என்ன? அதாவது ஒரு வெறுப்பு கப்பல் அவர் நீண்ட காலம் இருந்த ஒரு சேஞ்ச் ஆஃப், எல்லாரும் இந்த சேஞ்சுக்குள்ள வந்திருக்கிறாங்க தான். டக்ளஸ் தேவானந்தா வடக்குல அவர் என்ன கேட்டால் அவர் அவர் மீது பல அமைப்புகள் குற்றம் சொல்லப்பட்டாலும் இந்த அவர் என்ன இல்ல, அதாவது இந்த அவங்களால சில விடயங்கள் சாதிக்க முடியலானே. இப்ப இந்த சிங்கள இனப்பரம்பல் அங்க வடக்கில் அதிகரிக்குது. இவங்க இந்த கட்சிக்குள்ள இருந்து அதெல்லாம் தடுக்க இயலாதானே. இப்ப மைந்த காலமா இருக்கட்டும், கோட்டையின் காலமா இருக்கட்டும், அவங்களோட பாதுகாப்புக்கு அல்லது சுயத்துக்காக அந்த கட்சியில் ஒட்டிக்கொண்டு அமைச்சராக இருந்தாலும் கூட பல விடயங்களை அவர்களை எதிர்த்து செய்ய முடியல. அவங்க அதாவது இபிடிபி என்ற கட்சிக்காரர்களுக்காகத்தான் அவர் இயங்கி இருக்கிறார் நான் பார்ப்பேன். ஏனெனில் மக்களுக்காக அவர் நல்லா செய்திருக்கின்றார், நான் இல்லை என்று மறக்கவும் மாட்டேன். ஆனாலும் மக்கள் இந்த சேவைக்கு அப்பால் இந்த சிங்கள குடியேற்றம் என்பது இவங்களால தடுக்க முடியல தானே. பார்லிமெண்ட்ல பேசக்கூடிய முடியல. ஆளுங்கட்சிக்கு இருந்து நாங்கள் அவங்களோட இருக்கிறோம், என்னப்பா நீங்க இந்த பன்சில கட்ட போகாதங்க,
சிங்கள மக்கள் இல்லாத பகுதியில் உங்களுக்கு என்ன இந்த பன்சலே அப்ப அதெல்லாம் அவங்க கேட்டு பேச முடியலான்னு அதாவது மக்கள் ஒரு அச்சத்தில் இருந்திருக்கிறாங்க அது மட்டும் என்றால் ஆயுத குழு இதெல்லாம் ஒட்டுக்குழுக்கள் ஆயுத குழுக்கள் ஒரு பேர் இருக்கு இல்லையா அதனால இந்த ஆயுதத்துக்கு பயந்தவங்க தானே ஏற்கனவே பல வாலிபர்கள் கடத்தப்பட்டிருக்கின்றார்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இப்படியான இருக்கின்ற போது மக்கள் அவருக்கு ஒரு கூட்டம் இருந்தாலும் கூட பலர் அச்சத்தில் இருந்து இருக்கின்றார்கள் மேலே அரசியல் மாற்றம் ஒன்று வந்திருக்கின்றது சட்டத்தின்பால் இயங்க போது என்றவுடன் மக்கள் மாறிவிட்டார் அப்ப ஆக மக்கள் இதுவரை ஒரு இரக்கத்தின்பால் விருப்பத்தின்பால் இருக்கவில்லை ஒரு அச்சத்தின் பேர்லாம் கூட இருந்திருக்கேன் நான் அதை நேற்று தான் புரிந்து கொண்டேன் வாகரை பக்கம் எல்லாம் பிள்ளையாண்ட அட்டகாசம் தாங்க முடியலப்பா என்றால் சொல்றாங்க எனவே இவங்களோட அந்த ஆயுத குழுக்களின் அட்டகாசம் தான் இந்த தோல்விக்கான காரணம் இப்ப டக்ளஸ் தேவானந்தா வடக்குல ஆயுத குழு இப்ப இல்லைன்றாலும் கூட அந்த ஆயுத குழுக்களால மக்கள் மோசமாக இம்சிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அந்த நிலைப்பாட்டை எல்லாம் உடைத்து இப்போது வந்திருக்கிற ஆட்சி மக்களுக்கான ஆட்சி இல்லாட்டி இந்த அளவுக்கு ஜனாதிபதிக்கு அங்க ஆதரவு கொடுக்க வாய்ப்பு இல்லை இந்த வாய்ப்பு என்னென்றால் அனுரை அவர்கள் மக்கள் ஆட்சியை கொண்டு வரப் போகின்றார் மக்கள் ஆட்சி என்கின்ற போது இவங்களோட குற்றச்சாட்டுகள் எல்லாம் கொண்டு போகலாம் என்று மக்கள் ஒரு மனமாற்றத்துக்குள் வந்திருப்பதாக நான் பார்க்கிறேன் சரிதான் இப்ப அனுரா குமார திசநாயக்கா பாதையை திறந்து விட்டு அவர் மீட்டிங்கில் சொன்னார் இது ரிபன் வெட்டி திறக்கிற ஒரு விஷயம் இல்ல மக்களின் பாதையை அரசாங்கம் மூடி வைத்தது அரசாங்கம் திறந்து விட்டது என்று குறிப்பிட்டார் சாதாரணமாகவே குறிப்பிட்டு விட்டு சென்றார் ஒன்று இரண்டாவது சொன்னார் இராணுவ முகாம்கள் மக்களினுடைய காணிகளில் இருந்து அகற்றப்படும் என்று சொன்னார் ஆகவே அதெல்லாம் ஒரு பெரிய ஆறுதலாக மக்கள் நினைத்திருக்கின்றார்கள் என்று கொள்ளலாமா நிச்சயமாக அதுதான் அங்க மக்கள் இதை ரணில வச்சு இவர் டக்ளஸ்ல செய்யலாம் போயிட்டானே ஆக அந்த பாதி தொடர்ந்து விடியன்னா இந்த முதலாவது அங்க ஜெயிப்புக்கான வெற்றிக்கான காரணம் இப்ப ராணுவ முகாம்கள் சில மூடப்படுறாங்க சில சில கைதியெல்லாம் விடப்படுறாங்க சாப்பாடு கொடுத்து வச்சுக்கிறதுல இவங்களுக்கு எல்லாம் சட்ட மதிப்பீட்டை பேசி பைலோகுலர்ஸ் பண்ணி இவங்க எல்லாம் விட்டுவிட்டு அவங்களுக்கு ஒரு வாழ்வா தேடிக்கொள்ளும் அளவுக்கு செய்ய போகிறார் இதையெல்லாம் செய்கிற போது வீட்டு சின்னவர்கள் இதைத்தான் நான் சொல்லியிருந்தேனே அனுர அலையில் இவங்கள் மாட்டுப்பட்டால் நிச்சயமாக இந்த ஒரு விடுதலை என்ற ஒரு தேவை விடுதலை என்ற கோரிக்கையும் வராது அதைத்தான் 5 ஆண்டுக்குள்ள தானாக சேர்ந்த கூட்டம் அன்பால் சாதிக்க போகின்ற என்பதை நான் பல இடங்கள் சொல்லியிருக்கின்றேன் இப்போதும் சொல்லுகின்றேன் வடக்கில் அனுரவின் அலையில் சிக்குண்டு இந்த விடுதலை போராட்டம் மங்கி போகும் அது மிக விரைவில் நடக்க போகின்றது ஒரு இனவாதம் இல்லாத எல்லோரும் எல்லா இடங்களும் எந்த நேரமும் செல்லக்கூடிய அளவும் ஒட்டுக்குழுக்களின் ஆபத்தும் இல்லாமல் மக்கள் 77 நாம் கண்டிராதே நமக்கு தெரியாதே 77 ஆண்டுக்கு முந்தைய காலங்களில் நாடு எப்படி இருந்ததோ அந்த நிலை கொண்டு உருவாக போகின்றது அதைத்தான் மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் அந்த ஆசையின் காரணமாக இவர்கள் எல்லாம் அதாவது இந்த பிள்ளையான் டக்ளஸ் போன்றார்கள் மக்களால் பழிவாங்கப்பட்டிருக்க இது ஒரு கர்மான்னு நான் சொல்லுவேன் மக்களால் பழிவாங்கப்பட்டிருக்க நான் சொல்லுவேன் இப்பொழுது பிள்ளையானும் டக்ளஸ் தேவானந்தா அவர்களும் கைது செய்யப்படுவார்கள் என்று நீங்கள் உறுதியாக குறிப்பிடுகின்றீர்களா நிச்சயமாக பிள்ளையான் கைது இருக்கின்றது டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் மீது எந்த ஒரு குற்றச்சாட்டையும் இன்னும் சுமத்தப்படவில்லை ஆனால் அவர் மீது பயந்த குற்றச்சாட்டுகள் அவர் போலீஸுக்கு போகலா எங்களை ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்கலா என்ற ஒரு நிலைப்பாடு பலர் இருப்பார்கள் இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் கடத்தி செல்லப்பட்டவர்கள் இப்படி வருகின்ற போது இந்த இபிடிபி காரங்க நிறைய வடக்கிலே செஞ்சிருக்கிறாங்க அதை அறிந்திருப்பாங்க அதெல்லாம் இந்த இபிடி காரங்க வருகின்ற போது இபிடி தலைவர் மேல் பழி வரலாம் அப்ப இவர் கொடுக்கிற வாக்கு மூலங்கள் நல்லொரு தாக்கம் செலுத்துமானால் கைதுக்கான மிக அதிக வாய்ப்பு இருக்கின்றது அவர் எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை நான் சம்பந்தப்படவில்லை என்று கொள்ளுவது போன்ற ஒரு ஸ்டெபன் கொடுக்கப்பட்டால் தப்பிக்கொள்வார் ஆனால் பிள்ளையான் இந்த ஜோசப் பெர்ராசிங்கிற கேஸ் நிச்சயமா கிளப்பப்பட்டால் அவரு அது வழக்கை முடியலை எனவே சட்டம் அதிபர் திணைக்களம் ஒரு ஓர்டர் கொடுக்குமானால் நிச்சயமாக கிளப்பப்படும் அவர் மீது பல வகையான குற்றச்சாட்டு இருக்கின்றது இப்ப அதிகாரமும் இல்லை துப்பாக்கியும் இல்லை அமைதியான முறையில் அவர்கள் அவரை சுற்றி 4-5 இருப்பார்கள் இருக்கின்ற போது நிச்சயமாக பிள்ளையான் நிச்சயமாக கைது செய்வதற்கான மிக அதிகமான வாய்ப்பு இருக்கின்றது நிறைவாக வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் இப்ப தமிழ் தேசியத்தை கைவிட்டு விட்டார்கள் என்று நினைக்கலாமா மக்கள் கைவிடவில்லை மக்கள் இப்ப நான் பார்த்த அளவில் இவர்களுக்கு ஒரு வீட்டுக்காரங்களுக்கு வீட்டு சின்னக்காரங்களுக்கு ஒரு பாடம் போத்த வேணும் வடக்குல கிழக்குல வரல கிழக்குல தமிழ் தேசியமாகவே இருக்குது
அது சாணக்கியனுக்கு கூட அணிதிருக்கிறார்கள். இந்த 1, 2 சில்லறை கட்சி வென்று அது கவலை இல்ல. எதிர்வரும் காலங்கள்ல சாணக்கியன் அரசியல் மிக ஒரு நன்றான எழுச்சியான பயணமாக இருக்க போகின்றது. அது 3, 4ஆக மாறும் நிலைமை உருவாகும். பழையபடி சாணக்கியன் தமிழ் தேசியத்தை மட்டக்களப்பில் காப்பாற்றி இருக்கின்றார், தூக்கி பிடித்து இருக்கின்றார். நிச்சயமாக இந்த கேள்விக்கு மட்டக்களப்பில் எந்த கேள்வி சம்பந்தமே இல்லை. மட்டக்களப்பில் இந்த கேள்விக்கு சம்பந்தம் இல்லை. வடக்கில் ஒரு பாடம் புகட்டப்பட்டிருக்கிறது. இந்த கிழக்கு தமிழ் தேசியத்தை பார்த்து நிச்சயமாக வடக்கு தமிழ் தேசியம் திரும்ப வேண்டும். இந்த ஊசி சின்னம் சரியான போட போகுது, ஊசி சரியான கூத்து காட்ட போகுது. அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தால் அங்கு நிறைய என்றால் அவர் ஆவுண்டா ஒன்லைன்ல போடுவார்ல, பார்லிமெண்ட்ல இருந்தும் போடுவாராம். அதையும் அத கௌசல்யா சொல்லிட்டா, ஆவுண்டா அவர் பார்லிமெண்ட் போடுவார். எனவே அப்படி எல்லாம் அவர் போடுகின்ற போது ஒரு மக்கள் கதைச்சி உருவாக்கப்படும். மக்கள் பிரச்சனை பார்லிமெண்டில் ஊசிக்காரர் பேச போகின்றார். அப்ப அங்க எங்க என்னையாலும் ஒரு மக்கள் பிரச்சனைன்னா ஊசிக்கு டக்குன்னு போய் நிக்க போறார். அப்ப சாணக்கியனை போன்று மட்டக்களப்பில் சாணக்கியனை போன்று 4-5 பேரை சேர்த்து கொண்டு ஊசிக்காரர் டாக்டர் அர்ஜுனா களமிறங்கினால் அங்கும் காட்சி மாறும். அவர் ஒரு விளையாட்டு பையன் அவங்க நடிச்சாம தேவையில்லாம பேசினாலும் கூட அவருக்கு பின்னால மக்கள் அணுகுகின்ற போது நிச்சயமாக இந்த வீட்டு சின்னம் தாக்கு பிடிப்பா என்ற கேள்வி எனக்குள் இருக்கின்றது. மிக நன்றி நிலாம்பின் அவர்களே. தமிழ் அரசியல் விடயங்கள் மற்றும் டக்ளஸ் தேவானந்தா பிள்ளையான் கைது விடயங்கள், அனுராவினுடைய எழுச்சி தொடர்பாக இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பேசினோம். மிக நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.